முதலமைச்சராக விஜய் வந்து பதவி ஏற்றதுமே அறிவித்த முதல் திட்டம் பார்த்தீங்கன்னா 200 யூனிட் இலவசம். ஓகே, எப்போத்துலேருந்து வரும், அது எப்போத்துலேருந்து கணக்கு வச்சுப்பாங்க? அதான் இப்போ சொல்லியிருக்காங்க. அதாவது மே மாதம் 10ஆம் தேதியிலேருந்து இந்த 200 யூனிட் இலவச மின்சாரம் வந்து கணக்கீடு செய்யப்படும்னு மின்சார வாரியம் தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கு. ஏற்கனவே சொல்லியிருந்தாங்களே 500 யூனிட்டுக்கு மேலே மின்சாரம் பயன்படுத்தினா அந்த அவங்களுக்கு 100 யூனிட் மட்டும்தான் இலவசமும் இந்த மீண்டும் ஒரு முறை அவங்க தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஓகே ஓகே. மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் எப்போ வரும்னு சொல்லி மக்கள் மத்தியில் ஒரு ஆர்வம். அது சம்பந்தமாக இன்னைக்கு யாராவது பேட்டி கொடுத்துருக்காங்க? ஆமாம் கொடுத்துருக்காங்க சலீம். அது என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, பட்ஜெட்டில் அறிவித்ததுக்கு அப்புறமா தான் இந்த மகளிர் உரிமை தொகை வந்து 2500 ரூபாயா உயர்த்தி வழங்கப்படும்னு அமைச்சர் CTR நிர்மல்குமார் வந்து இன்னைக்கு தெரிவிச்சிருக்காரு. அதாவது நிதி ஆதாரங்களை சரி செய்த பிறகுதான் இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படும்னு கூட அமைச்சர் குறிப்பிட்டிருக்காரு. ஓகே, ஸோ ஒவ்வொரு அவுட் கோயிங் அரசாங்கம், அதாவது 5வது தேர்தலை சந்திக்கும் அரசாங்கம் எப்போவுமே வந்து இடைக்கால பட்ஜெட் தான் தாக்கல் செஞ்சுட்டு போவாங்க. புதுசாக அமைந்திருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து ஒரு முழு பட்ஜெட்டை தாக்கல் செய்வாங்க. ஸோ அந்த வகையில் இந்த பட்ஜெட் எல்லாம் தாக்கல் செஞ்சு பாஸ் ஆன பிறகு அந்த 2500 ரூபா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆமாம். தொடர்ந்து நம்ம முதலமைச்சராக விஜய் பதவி ஏற்றதுக்கப்புறம் இந்த போதை தடுப்புலாம் மிகவும் சிறப்பான நடவடிக்கை எடுத்துகிட்டு வராரு. ஓகே ஓகே. அதுக்கு முன்னாடி அமைச்சர் நிர்மல்குமார் பேசின காட்சிகளை நம்ம பார்த்துருவோம். இல்லை, உங்களுக்கு இப்போ பட்ஜெட்டில் அடுத்த வர்ற நிதிநிலையில் சேர்த்து தான் அதை அறிவிக்க முடியும். ஏன்னா ஃபினான்ஷியல் பட்ஜெட் முடிஞ்ச பிறகு தான் அதை அறிவிக்க முடியும். ஸோ அதற்கான நிதி ஆதாரங்கள் எல்லாரையும் சேர்த்து தான் அறிவிக்க முடியும். ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு கண்டிப்பாக எங்களுடைய முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. ஏன்னா ஃபினான்ஷியல் பட்ஜெட்ஸு நீங்கள் இப்போ வந்து அடுத்த பட்ஜெட் முடிஞ்சு நிதிநிலை அறிக்கையை பார்த்த பிறகு தான் செய்ய முடியும். ஸோ அதான் நடைமுறை. சலீம், அடுத்ததாக பார்த்தோம்னா மது பாட்டில்களுக்கெல்லாம் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுதான்றதை தீவிரமாக கண்காணிக்கணும்னு மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை ஆணையர் வந்து ஒரு அதிரடி உத்தரவையும் பிறப்பிச்சிருக்கிறார். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், 21 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கெல்லாம் மது விற்பனை நடைபெறுதான் கண்டிப்பாக பார்க்கணும். சப்போஸ் வரவங்களோட வயதில் சந்தேகம் இருந்துச்சுன்னா ஐடி கார்டெலாம் கேட்டு செக் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்களே, அதையும் ஒரு முறை கரெக்டாக நடைபெறுதான்னு கண்காணிங்கன்னு கூட ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு. ஓகே. அதே நேரத்தில் பாண்டிச்சேரியிலேருந்து யாராவது லிக்கர் கடத்தி கொண்டு போனீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு பெரிய நடவடிக்கை. ஏன்னா அங்கேருந்து எடுத்துகிட்டு வர்றது சட்டவிரோதம். இந்த நிலையில் புதுச்சேரியிலேருந்து மது கடத்தலில் ஈடுபடுபவர்கள் மேலே ஒரு பெரும் நடவடிக்கை எடுக்கப்படும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கடத்தலுக்கு உதவி செய்யக்கூடிய மதுபான கடைகள் இருக்குல்ல, அவங்களுடைய உரிமையாளர்கள் மேலே கூட மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, புதுச்சேரி SSP வந்து ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்காரு இது தொடர்பாக. ஓகே. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.